வணக்கங்க எல்லாத்துக்கும். நான் தான் உங்கள் மலர் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, அதில் உண்மையாக கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த என்னோட வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, யாரை பார்த்தாலும் ஒரே நாளில் வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கிடலாம், 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இதில் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் சேனல் ஆரம்பித்து. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மானிட்டேஷன் வாங்கினேன். அதனால் நீங்களும் சேனல் ஆரம்பிங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் யூடியூப்பில் சாதிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல, பேசக்கூட தெரியல. சரியா தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க. நானும் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் என்றைக்குமே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அது வீணாகாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க. உங்கள் யூடியூப் சேனலும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டெலாம் வீடியோ வியூஸே போகாது. ஒரு 4 வியூஸ் 5 வியூஸ் தான் போகும். என்னோடய வீடியோலாம் வேணால் போய் பாருங்கள். அப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆகும். அப்படி ஆச்சுன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அதனால் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் யூடியூப்பில் சாதித்தவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் உடனேலாம் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அதனால் நீங்களும் வீடியோ போடுங்க. எல்லாம் அவங்க சொல்கிறது பெய்ட் பண்ணி கூட சொல்லி தர்றாங்க. அந்த மாதிரி கூட பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக முயற்சி வீண் போகாது. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் வீடியோ போட்டுருவேன். எனக்கும் நிறைய பிரச்சனை, நிறைய டென்ஷன்லாம் இருக்கும். அத்தனையும் தாண்டி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போடுங்க. எதையும் பாதியிலே விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸ் அப்படி கூட போடலாம். தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. எதையுமே பாதியில் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் எதுவுமே ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும். யூடியூப்பில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்கல்ல, உங்களுக்கே தெரியுமில்ல. அதனால் வீடியோ போடுங்க. என்னோடய வீடியோ பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் யாருமே லைக் போட மாட்டாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அக்கா உங்கள் சேனல் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்ணு முன்னாடி, ஆனால் அடுத்த நாள் போனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் தொடர்ந்து வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம் யூடியூப்பில். சரிங்களா? எதையுமே பாதியில் மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக முயற்சி வீண் போகாது. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுனால வீடியோ போடுறது நிறுத்தாதீங்க. அந்த நம்ம ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டைமிங்கில் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதில் டார்க்காக அது தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட்ஸ் வீடியோவும் போடலாம். அது ஷார்ட்ஸ் எப்படின்னா 60 நிமிஷம் இப்போ அதிகமாக கூட பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் வீடியோவும் போடலாம். வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா லைவ் போடலாம்னு சொல்கிறாங்க. லைவில் தான் வாட்ச் ஹவர்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் லைவில் தான் வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு லைவில் இது வரைக்கும் யூஸே போனதில்லை.
ஆனாலும் நான் லைவ் போடுவேன். லைவில் வந்து வியூஸ் அதிகமாக போகிற சேனல் ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். போட தான் லைவ் வியூஸ் அதிகமாக போகுமாம்மா. அதனால் லைவும் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ண பாருங்கள். ஒய்டி ஸ்டூடியோவில் இருக்கிற அனலிஸ்டில் பார்த்து அதுபடி அப்லோடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வியூஸ் போகும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க. உங்களாலையும் யூடியூப்பில் சாதிக்க முடியும். கஷ்டப்பட்டால் தாங்க நல்லா இருக்க முடியும். அதனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. ஒய்டி ஸ்டூடியோவில் இருக்கிற அனலிஸ்ட் பார்த்துட்டு போட்டிங்கன்னா தான் இன்னுமே நல்லா வியூஸ் போகும். அப்புறம் லாங் வீடியோவும் போட ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் வீடியோவில் அதுவும் வியூஸு இருக்க தான் போட்டுகிட்டே இருக்க தான் போகுங்க வியூஸு. அதனால் எல்லா வீடியோவும் போடுங்க. உங்களாலையும் யூடியூப்பில் சாதிக்க முடியும். கண்டிப்பாக முடியும். நம்புங்க. நீங்களும் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதனால் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்.